எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி ஒரே நகரத்தை சுற்றி இருக்கணுமா, இல்லைனா அது சமமாக பிரிக்கப்படணுமா? தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை, அதை சுற்றி தான் எல்லாமே நடக்குது. அரசு அலுவலகங்கள், அரசாங்க கொள்கைகள், நிர்வாகம்னு எல்லாமே சென்னை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் சென்னை மேலே ப்ரெஷர் அதிகமாகவே இருக்குது. போக்குவரத்து நெரிசல், மக்கள் நெரிசல், நிலவிலை உயர்வுன்னு பல விஷயங்கள் சென்னை ஃபேஸ் பண்ணுது. இதனால் நிர்வாகமும் காலதாமதமாகுது. அதனால் மறுபடியும் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டுடைய 2வது தலைநகரமாக திருச்சியை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இது வெறும் தேர்தல் அரசியலா, இல்லைனா நிர்வாக ரீதியான தவிர்க்க முடியாத மாற்றமான்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போது திருச்சியை 2வது தலைநகரமாக மாற்றலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்னுடைய சில பாயிண்ட் ஆஃப் வியூவை இந்த வீடியோவில் நான் வைக்க போகிறேன். டிஸ்க்ளைமரை நான் ஒன்று சொல்லிடுறேன். இதை சொல்கிறதன் மூலமாக நான் திமுகவோ இல்லைனா அறிவாலயத்தை சேர்ந்தவங்களாம் கிடையாது. அதே போல் நான் திருச்சியை சேர்ந்தவனும் கிடையாது. 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கும்போது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை குழு பல இடங்களுக்கு போகிறாங்க. அப்போது மக்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டு வாங்குறாங்க. அதன்படி இதில் ஒரு முக்கியமான கோரிக்கை முன்வைக்கப்படுது. ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தில் திருச்சியை தமிழ்நாட்டுடைய 2வது தலைநகரமாக அறிவிக்கணும், அரசு துறைகளில் ஒரு பகுதியை திருச்சிக்கு மாற்றணும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக மனு கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணமானவங்க 2 பேர். ஒருத்தவர் KN நேரு, இன்னொருத்தவர் அன்பில் மகேஷ். இவங்க 2 பேருமே திருச்சியை சேர்ந்தவங்கன்றதால அரசியல் ரீதியாக இது பார்க்கப்படலாம். ஆனால் நிர்வாக ரீதியாக இதில் சில லாஜிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு 2வது தலைநகரம் தேவைப்பட்டா ஏன் திருச்சியை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வைக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாட்டுடைய நிர்வாகமயமாக ஆகிறதுக்கு திருச்சிக்கு எல்லா தகுதியும் இருக்குது. ஏன்னா புவியியல் ரீதியாகவே திருச்சி ஒரு மையப்பகுதியில் இருக்குது. சென்னையிலிருந்து 330 கிலோமீட்டர், கோவையிலிருந்து 215 கிலோமீட்டர், மதுரையிலிருந்து 135 கிலோமீட்டர், தஞ்சாவூர்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு திருச்சி. அதாவது மத்திய, தெற்கு, மேற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு லிங்காக திருச்சி இருக்கு. அடுத்ததா போக்குவரத்து ரீதியாகவும் திருச்சி ஒரு மையப்புள்ளியாக இருக்கு. தென்னிந்தியாவுடைய முக்கியமான ரயில்வே ஜங்ஷன்ல திருச்சிக்கு ஒரு இடம் இருக்கு. தேசிய நெடுஞ்சாலைகளின் இணைப்பு புள்ளியாக திருச்சி இருக்கு. NH38, NH81, NH83. மேலும் சர்வதேச விமான நிலையம் கொண்ட நகரமாக திருச்சி செயல்படுது. பல இடங்களில் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுக்கு சென்னைக்கெலாம் வரமாட்டாங்க, எல்லாமே திருச்சியிலேருந்தே போயிடுவாங்க. ஏற்கனவே திருச்சி ஒரு ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹப்பாக இருக்குது. அடுத்தது ரெடியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிட்டி தேவைப்படுதுன்னா திருச்சி டிக் அடிக்கலாம். ஏன்னா அங்கே ஏற்கனவே எல்லாமே செட் ஆகிருக்கு. BHEL மாதிரியான ஹெவி இன்ஜினியரிங் நிறுவனம், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, பல மண்டல அரசு அலுவலகங்கள், நீதிமன்றங்கள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே ஒரு நிர்வாக நகரத்துக்கு தேவையான அடிப்படை சூழலை ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கு. சென்னை மாதிரியான ஒரு ஓவர் சேச்சுரேட்டட் சிட்டியாக இல்லாமல் ஒரு பிளான்ட் எக்ஸ்பான்ஷன் திருச்சியில் பண்ண முடியும். ஒரு அரசு துறை ஒரு நகரத்துக்கு மாற்றப்படுதுன்னா அது வெறும் நிர்வாக மாற்றம் மட்டும் கிடையாது. அதன் மூலமாக நேரடி அரசு வேலைவாய்ப்புகள் வரும். இது இல்லாமல் கான்ட்ராக்ட் பேஸில் அரசாங்க வேலைவாய்ப்புகள் இருக்குது. கல்வி, மருத்துவம், வணிகம்னு எல்லாமே டெவலப் ஆகும். வீடு வளர்ச்சி துறையும் அதிகமாகும். சரி, ஏன் சென்னை மட்டுமே ஒரு தலைநகரமாக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓவர் ப்ரெஷர் ஆகிடுச்சு. கர்நாடகாவுக்கு எப்படி பெங்களூர் டூ மச் ப்ரெஷராக கொடுக்குறாங்களோ அதே போல் அந்தளவுக்கு மக்கள் நெரிசல், போக்குவரத்து நெரிசல்லாம் அதிகமாகிடுச்சு. லேண்ட் ரேட் எங்கேயோ எகிரிடுச்சு. சப்பர்பன் ஏரியாலேயே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான லேண்ட் ரேட் அதிகமாகிடுச்சு. இது இல்லாமல் ஒரு ரிஸ்கான இடத்துல தான் சென்னை இருக்குது. அதுக்கான காரணம் அதோடைய சீதோஷ நிலை. ஏன்னா டிசம்பர் மாதம் வெள்ளம் வந்தால் போதும், அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கப் சிட்டியாக தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. அந்த தலைநகரம் தான் திருச்சியாக இருக்கலாம். சரி, ஒரு மாநிலத்துடைய செகண்ட் கேபிட்டல்னா 2 முதல்வர்கள், 2 சட்டசபைகள் அப்படிலாம் கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் கவர்னன்ஸ் மாடல் தான் இந்த கான்செப்ட். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மும்பை ஒரு முக்கிய நிர்வாகமாக இருக்கு. நாக்பூர் சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடர்லாம் அங்கே நடக்கும். அதாவது மும்பைன்றது ஃபைனான்சியல் கேபிட்டல். அடுத்ததா ஆந்திர பிரதேசை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரப்போஸ்ட் மாடல் இருக்கு. அமராவதி சட்டமன்றம், விசாகப்பட்டினம் நிர்வாகம், கர்னூல் நீதித்துறை. சவுத் ஆப்பிரிக்காவில் கூட இந்த மாடல் இருக்கு. பிரிட்டோரியா நிர்வாகம், கேப்டவுன் சட்டமன்றம், ப்ளோம்ஃபன்டைன் நீதித்துறை. இந்த மாதிரியான மாடல்ஸ் உலகம் முழுக்க செயல்படுது. அது சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் முதல்வர் அலுவலகம், முக்கிய கொள்கை முடிவுகள், மாநில தலைமை நிர்வாகம் இருக்கும். திருச்சியில் சில முக்கிய அரசு துறைகள், மாநில அளவிலான இயக்குநரகங்கள், பயிற்சி மற்றும் நிர்வாக மையங்கள், மண்டல தலைமையகங்கள். இதனால எல்லா விஷயங்களுக்குமே சென்னை வரைக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. திருச்சியில் ஒன்று செட் பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே முடிச்சிருவாங்க. ஸோ திருச்சியை 2வது தலைநகரமாக ஆக்குறது அப்படின்றது ஒரு அரசியல் வாக்குறுதியாக மட்டும் பார்க்காம அது நம்ம வேற மாதிரி பார்க்கணும்.
அது நிர்வாக செயல்திறன், உள்கட்டமைப்பு சமநிலை, பொருளாதார பரவல் மற்றும் மாநிலத்துடைய ஃபியூச்சர். ஸோ ஒரு மாநிலம் முன்னேறணும்னா ஒரு நகரம் மட்டும் முன்னேறக்கூடாது, சமமாக பிரிக்கப்படணும். அப்படி பார்க்கும்போது 2வது தலைநகரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருச்சியை முன்னெடுக்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம் இதன் மூலமாக வரும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டுக்கு 2வது தலைநகரம் தேவையா? அப்படி தேவை இருந்தால் திருச்சியை முன்னெடுக்கலாமா? அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது நகரங்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது கூட நிறையா பேர் கோயம்புத்தூர், மதுரையெல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் அந்த கருத்தை பதிவு பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்தும் உங்கள் கருத்தும் மாறலாம். அப்படி மாறினாலும் அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து உள்கட்டமைப்பு சம்மந்தமான விஷயத்தை பேசுவோம். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.